தேசத்தை விட்டு நாம் இங்கே வந்தது தான் தப்புன்னு தெரிஞ்சிட்டுலாம் அவன் என்ன பண்ணான்? தீர்மானத்தை மாற்றினான். தவறான தீர்மானத்திலேருந்து என்ன தீர்மானத்துக்கு வந்தா? நல்ல தீர்மானம். அந்த நல்ல தீர்மானம் எடுத்து உடனே நான் தீர்மானம் எடுத்துட்டேன்னு மோவாபிலே உட்காந்துட்டு இருந்தாளா? நம்ம இப்போ பெத்லகேமுக்கு போனால் சொந்த பந்தங்கள் என்ன பேசுவாங்க? மற்ற தெரிஞ்ச ஜனங்கள் என்ன பேசுவாங்க? வேணாம், கழுது இங்கே இருந்துச்சாகும். அப்படி இருந்தாளா? பிரிஸ்டிஜே நமக்கு முக்கியம் கிடையாதுங்க. உன் சொந்த பந்தம் என்ன சொல்கிறாங்கங்கிறது உனக்கு முக்கியம் இல்லை. கர்த்தர் உன்னை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பது தான் உனக்கு முக்கியம். அல்லேலூயா, ஆமென். நகையை கலட்டினா சொந்த பந்தம் என்ன சொல்லும்? சிஎஸ்ஐலேருந்து கேத்தலிக்லேருந்து பெந்தகோஸ்துக்கு சபைக்கு போனால் என்ன சொல்லுவாங்க? என்னத்தையும் சொல்லிட்டு போட்டோம், உனக்கு என்ன? நீ எடுக்கிற தீர்மானம் தான் உன்னை உயர்த்தும். போவாஸ் ஒரு ரட்சகன், யோசேப்பு ஒரு ரட்சகன். அல்லேலூயா. ஈசாக்கு ஒரு ரட்சகன். அல்லேலூயா. இவர்களை இயேசுவுக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறது. ஆகவே இப்பொழுது இந்த போவாசை கொண்டு வந்து அவங்க குடும்பத்தோடு இணைத்து, தப்பு பண்ணது பண்ணிட்டான், நீ மனம் திரும்பிட்ட, நீ திரும்பி வந்துட்டல்ல, இனி வந்த பிறகு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பேன். ஆசீர்வாதம்னா அந்த நிலம், ஆடு, பணம், பேங்கில், இது அதையே நான் சொல்லலை. ஆசீர்வாதங்கிறது நித்திய ஆசீர்வாதம், ஒரு ரட்சிப்பு, உன் ஞானசானம், உன் அபிஷேகம், அதை பின்னாடி நான் சொல்கிறேன். ஆக இப்பொழுது அவர்கள் திரும்பி வந்ததுனால வரும்போது ஒன்றும் கிடையாது. உடனே அந்த மருமக ராஜா வீட்டு மகள் சொல்கிறா, அத்தை நான் போய் வயலில் போய் என்ன பொறுக்கிட்டு வரேன்? கதிர் பொறுக்கிக்கிட்டு வரந்த, நம்ம 2 பேரும் அதை இடித்து அரிசியாக்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்லி கோதுமை பிறக்கிறதுக்கு போகிறா வயலுக்கு. ஒரு பெரிய ராஜா வீட்டு மகள் அங்கே ராஜாங்கத்தில் நல்லா இருக்கிறத விட்டுட்டு இப்போ எங்கே வந்துட்டா? பெத்லகேமில் என்ன பொறுக்கிறா? கதிர் பொறுக்கிறா. அந்த கதிர் பொறுக்க அவள் தன்னை தாழ்த்தி போனால, அதில் தான் கர்த்தர் அந்த பொறுக்கிற இடத்திலேயே அவளை உயர்த்தினார். ஆமென், அல்லேலூயா. என்னுடைய கடைசி மகளுக்கு தர்மபுரியில் மாப்பிள்ளை, அவர் பீகாரில் அப்போ மிஷினரியாக இருந்தார். என்னுடைய சகலபாடி இருக்கார் இல்லையா, அண்ணன் மாணிக்கராஜ், அவர் வீட்டில் ஒரு நாள் தங்கி இருந்ததுனால அவர் தான் அதை சஜஸ்ட் பண்ணி அந்த திருமணம் நடந்தது. அந்த வீட்டில் யாரும் கிறிஸ்தவங்க கிடையாது, விவசாய குடும்பம். இவ்வளோ அவங்க மாமியார் பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ வசதியாக இருக்க, எங்கள் வீட்டில் ஒரு வசதியும் கிடையாது, ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் வீடு தான் இருக்குது, அங்கே நீ இருந்துக்கிடுவியா? நான் வசதியில் பிறந்தாலும் எப்படி இருக்க எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, நான் இருந்துக்கிடுவேன்னு சொன்னோன்னா அந்த அம்மாவுக்கு பிடிச்சிட்டு சரின்னு போயாச்சு. நகையும் இல்லை, பூவும் இல்லை, பொட்டும் இல்லை. அந்த கிராமத்தை எதிர்த்து அவங்க அந்த திருமணத்தை இங்கே முடிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணேன், என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, நான் சோளக்காட்டுக்குள்ளே நிற்கிறேன்னா. நான் கேட்டேன், ஏடி சோளக்காட்டுக்குள்ளே உனக்கு என்ன வேலை அப்படின்னா, மாட்டுக்கு அந்த சோள கதிரை அறுத்துக்கிட்டு இருக்கேன்னா. பேனா பிடிச்ச கையே நீ இந்த பன்னருவாலை பிடிச்சி உனக்கு அறுக்க தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அந்த குடும்பத்துக்கு தானே கெட்டி கொடுத்துருக்கீங்க, ஒரு அறுக்க தெரியுமா பிடிக்க தெரியுமான்னு கேட்டால் எப்படி அப்படின்னா நான் ஒன்றும் பேச முடியல. அவங்க மிஷினரி அங்கே போகிறதுக்கு முன்னால் கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கிறான், ஒரு மாதம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் படித்தாச்சு டேடி, இங்கே அறுக்க இங்கே அவள் பேசுகிறதே அந்த ஊர் ஸ்லாங்கில் பேசுதான்.
எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கிலீஷை படித்த எனக்கு இந்த ஸ்லாங்கை படிக்க தெரியாதா? அந்த ஸ்லாங்கில் பேசி அதெல்லாம் நான் கையெல்லாம் அறுக்க மாட்டேன். நான் க்ளீனாக ஒரு கட்டு அறுத்து மாட்டுக்கு போட்டேன், அடுத்த கட்டு அறுத்துக்கிட்டு இருக்கேன், எங்கள் அத்தை சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா. அப்போது எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துல பிரிஸ்டிஜை பார்க்காம இருந்தால் அங்கிருந்தே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. புகுந்த வீட்டில் போய் இருந்து எங்கள் வீட்டில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, என்ன தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமா, நாங்கள் இலக்கணம் பேசாத, உன்னை கர்த்தர் எங்கே கொண்டு வச்சிருக்காரு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இருந்து தேவனை நீ பிடித்துக்கொள். என் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நீ இருக்கிற சாணத்திலிருந்தே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அன்னைக்கு சோளக்கதிர் அறுத்துக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு மிஷினரி எங்கே இருக்காங்க? ஜப்பானில் ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அப்போ தேவ சித்தத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சில வழியின் வழியாகத்தான் கொண்டு போவார். ஆமென். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜா வீட்டு மகள் தான். ஆனால் இப்போ எல்லாம் வெறுமையாக போச்சு. இப்போ இங்கே வந்து என்ன செய்கிறா? கதிர் பொறுக்கி கொண்டு இருக்கிறாள். அங்கே கர்த்தர் அவளுக்கு கிருபையை கட்டளையிட்டார். ஆக தவறான தீர்மானத்திலிருந்து சரியான தீர்மானத்தை எடுத்தாச்சு அப்படின்னா அதில் உனக்கு மேன்மை தான் வருமே ஒழிய அதில் உனக்கு சீரழிவு வரவே வராது. சீரழிந்து கொண்டிருக்கிறவர்கள், வெறுமையாக இருக்கிறவர்கள், இழந்து போனவர்கள், இன்றைக்கு நீ உன் தீர்மானத்தை கன்சிடர் பண்ணு, மறுபடியும் மறு தீர்மானம் எடுக்க நீ முயற்சி பண்ணு. அதிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கை தட்டினா நல்ல கையை தட்டிடணும். 1 2 சொத்துன்னு தட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு தானே மகிமை, எனக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் கை தட்டினீங்கன்னா நீங்கள் கர்த்தரை துதிக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாம் கையை கட்டிக்கிட்டு இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா உனக்கு ஒன்றும் கிடைக்காது. நீ கை தட்ட தட்ட உன்னுடைய தீர்மானம் கூர்மையாக்கப்படும். அல்லேலூயா. ஒரு தவறான தீர்மானம் சரியான தீர்மானமாக மாறும். அதை எடுக்கிறதுக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உன் நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. உனக்கு இரக்கம் கட்டளையிடுவார். ஆமென். அதுக்கு அடுத்து சவுல் வந்து கீழ்ப்படியாமையினால எதை இழந்தான்? அபிஷேகத்தை இழந்தான். அவன் மேலே இருந்த ஆவியை கர்த்தர் எடுத்து போட்டார். அருமையான தேவ பிள்ளையே, பெந்தகோஸ்து சபையில் நீங்கள் இருந்தாலும் 1 சாமுவேல் 13:14 பார்க்குறோம். நீங்கள் பெந்தகோஸ்து சபையில் இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். அன்னைக்கு அந்நிய பாஷை பேசணும், இன்னைக்கு அந்நிய பாஷை வருதா? இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்நிய பாஷையே வரமாட்டேங்கு. அல்லேலூயா. நான் இந்த ஊழியர்களை உருவாக்குறதுக்காக 1992 ஆண்டவர் எனக்கு அந்த தரிசனத்தை கொடுத்தாரு. 2012 20 வருஷத்துக்கு பிறகு தான் நீ போ அப்படின்னாரு. நான் 20 வருஷத்துக்கு பிறகு நான் போகும்போது ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், பெரிய இந்த மரித்தவனை உயிரோடு எழுப்புறது, குஷ்ரோகியை சோமாக்குறது, இந்த அற்புதமெல்லாம் நீங்கள் தர்றதை விட நான் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் இறங்கணும். கொர்நேலிய வீட்டில் பேதர் பிரசங்கத்தில் இறங்குறது போல என் தகப்பனே இறங்கி, ஏனென்றால் ஆவியானவர் இறங்கினால் தான் மக்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். வெறும் வார்த்தை மட்டுமல்ல, அந்த வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கணும், அது ஆவியும் ஜீவனுமாக இருக்கணும். அப்போ தான் கேட்குறவங்களுடைய உள்ளத்தில் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அந்த ஒரு வரத்தை எனக்கு எப்படியாவது தாங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அந்த வரத்தை கொடுத்தார். இன்றைக்கு நான் ஊழியர்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது என் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் என்னை நிரப்பும் பொழுது சொல்ல எல்லாம் எழும்பி கர்த்தரை துதிங்கன்னா அப்படியே 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரம் ஆவியானவர் இறங்கி எல்லாரையும் இன்றைக்கு புதுப்பித்துக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அபிஷேகத்தை நிரம்பி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த கூட்டத்தினர் செய்தியின் நடுவிலேயே ஆவியானவர் சொன்னார்னா நம்ம எல்லாரும் அப்படியே ஆவியில நிரம்ப போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் ஆவியானவர் இருக்கிற ஆவியானவர் தான் நம்மளை உயிர்ப்பிக்க முடியுமே ஒழிய, ஆவியானவர் தான் இதை பற்றி கொள்ள பலன் தர முடியுமே ஒழிய நம்ம சுயபலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஸோ நான் உதாரணமாக சொன்ன இந்த 4 பேரும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்ததை என்ன செய்யல? அவர்கள் பற்றி கொள்ளவில்லை. அது மட்டும் இல்லைங்க, நீ தகுதி இழந்து போனால் கர்த்தரே போன்றது பிடுங்கிடுவார். பற்றி கொள்ளாமல் விடுறது ஒரு பக்கம். நம்ம தகுதியை இழக்கும் போது ஆண்டவரே நம்மகிட்ட இருந்து பிடுங்கிடுவார். ஏசா வந்து சேஷ்டபுத்திர பாகம், தகப்பனுடைய சுதந்திரம், 2 மடங்கு சுதந்திரத்தை அற்பமாக எண்ணினான்.
இந்த 2 மடங்கு சேஷ்டபுத்திர பாகம் என்பது என்னது? 2 மடங்கு அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். மூத்தவனுக்கு தகப்பன் இறந்த பிறகு அந்த குடும்பத்தை முழுவதும் பொறுப்பெடுத்து நடத்துறதுக்காக அவனுக்கு ஒரு பங்கு என்ன செய்யப்படும்? மூத்தவனுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இஸ்ரவேலிலே கர்த்தர் அந்த சட்டத்தை வைத்திருந்தார். அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை யார் அற்பமா எண்ணா? ஏசா அற்பமா எண்ணாம். அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அற்பமா எண்ணதுனால அதுக்கு பிறகு யாக்கோபு கொடுத்த அந்த யாக்கோபு ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களில் ஒன்றை கூட அவனுக்கு வைக்காமல் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஏன்னா அது யாருடைய செயல்? தேவனுடைய செயல். அண்ணனுக்குள்ளதை பிடுங்கி கொடுத்துட்டான்னா அவன் தகுதியா இல்லையே. நீ தகுதியா இருந்தா உன் ரட்சிப்பு உனக்குள்ள தொலைங்கிக்கிட்டே இருக்கும். உனக்கு கொடுத்த சாணத்திலிருந்து கர்த்தர் எடுக்கவே மாட்டாரு. மேலும் மேலும் நீ பிரகாசம் அடைவாய், மேலும் மேலும் நீ உயர்த்தப்படுவாய். அல்லேலூயா. எண்ணங்கள் அளந்து பார்க்கிறவர் கர்த்தர், இருதயத்தை பார்க்கிறவர் தேவன். அல்லேலூயா. So Asa, he lost his place to Jacob. அவன் தன் சாணத்தை இழந்துட்டான். ரூபன் அன்ஸ்டேபிளா இருந்ததுனால, தண்ணீரை போல ததும்புறதுனால யூதாவுக்கு அந்த இடம் போயிடுச்சு. சவுல் அப்படி இழந்ததுனால அந்த அபிஷேகத்தை யாரு கொடுத்தாரு? தாவீது கொடுத்தாரு. இந்த செப்னா என்பவன் என்ன செஞ்சிட்டான்? அதை அவன் தன்னுடைய அந்த பொக்கிஷதாரனாக இருந்தவன் அந்த சாணத்தை இழந்ததுனால எலியாக்கீமுக்கு அது கொடுக்கப்பட்டு விட்டது. ஆமென். அடுத்து யோவாபும் அபியத்தாரும் அவங்க தன்னுடைய பிளேஸ், அவனுடைய சாணத்தை இழந்து பெனாயாவுக்கும் சாதோவுக்கும் அந்த இடத்தை கொடுத்துட்டாங்க. யூதாஸ் தன்னுடைய இடத்தை இழந்து அவன் அதை மத்தியாசுக்கு கொடுத்துட்டான். அல்லேலூயா. இவர்கள் எல்லாருமே தங்களுக்குள்ளதை என்ன செய்யவில்லை? நேரம் இல்லாதனால நான் விளக்கமாக சொல்லாமல் போய்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. பாஸ்டர் சொல்றாரு கூட 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, விளக்கமாக சொல்லுங்கங்காரு. நான் சொல்லுதேன், அடியேன் கீழ்ப்படுகிறேன் ஐயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். அவர் உத்தரவு கொடுத்துட்டாரு, நீங்கள் உத்தரவு கொடுக்கணும்ல. கூட 10 நிமிஷம் பேசலாமா? அப்போ எல்லாரும் கையை வைத்து ஒன்று போல ஆமேன்னு சொல்லணும். அப்படி ஒரு ஆள் கை உயர்த்தல்னால நீங்கள் எனக்கு எதிர்த்து நிற்கிறீங்க, அப்புறம் நான் பேச்சு அங்கே ஒரு ஆள் உட்காந்து முடிக்க மாட்டேங்காரு, நான் அங்கே போகணுன்ட்டு வந்தேன் இங்கே போகணுன்ட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு ஒன்றும் உள்ளே போகாது. அந்த ப்ரோக்ராம் தான் மனசில் இருக்கும். ஆண்டவரை ஆராதிக்க வந்தால் ஒரு ப்ரோக்ராமும் மண்டையில் வைக்க முடியாது. எவ்வளோ நேரம் கர்த்தர் நம்மை ஆராதிக்க வைக்கிறாரோ அவ்வளவு நேரம் கைகளை தட்டி ஆரவாரித்து அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரித்து ஆராதிக்க உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அல்லேலூயா. ஆமென். ஆகவே இப்போ இவங்க எல்லாம் தங்களுக்கு கொடுத்ததை என்ன செய்தார்கள்? இழந்து விட்டார்கள். இப்போ நித்திய ஆசீர்வாதம் என்பது என்னது? உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அல்லேலூயா. இப்போ என்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ளது என்னது பாஸ்டர் அப்படின்னா, எனக்குள்ளது மெயினாக இருக்கிறது 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. என்ன ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு போகுது? ஒரு அம்மா ஆச்சரியமாக பார்க்காங்க. 1 அப்புறம் 2 அப்புறம் 3 அதுக்கப்புறம் 4, அப்படி எங்கே போயிட்டு 12. நேரத்தை கருதி தான் 12 இன்னும் இருக்கு. 24 மூப்பர்கள் உட்கார்ந்துருந்தாங்கல்ல, அதை நான் அந்த 24க்கு நான் போகலை. 12 கல்லை கில்காலில் இருந்து எடுத்து நட்டினாங்கல்ல, யோர்தான்லேருந்து எடுத்து அந்த 12 தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்குள்ளது எது? இப்போ என்கிட்ட நீங்கள் கேட்டா பாஸ்டர்யா உங்களுக்குள்ளதுன்னு சொல்கிறது என்னது? எனக்கு சபை நடத்துகிற போதகர் பதவியை கர்த்தர் கொடுத்துருக்காரு. நான் ஒரு போதகராக இருக்கேன். ஊழியக்காரங்களுக்கு 16 இடத்துல போய் ஊழியக்காரங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அது ஊழியம். சரியா? இப்போ இந்த ஊழியம் பெருசா அல்லது என் ரட்சிப்பு பெருசா? இந்த ஊழியங்கள் எல்லாம் மற்றவர்களுக்காக எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். ஊழியங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் எனக்குள்ளது எது? ரட்சிப்பு, ஞானசானம், அபிஷேகம், அழைப்பு, பரிசுத்தம். இது என்னது?
திஸ் இஸ் மைன், திஸ் இஸ் மை பொசஷன், இதுதான் என் சொத்து. ரட்சிப்பை போய் இழந்துட்டோம்னா அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சது. அப்போ எது நமக்கு உனக்குள்ளது அப்படின்னு சொல்றது எது? ஆஸ்தியா, சொத்தா, சுகமா? ரட்சிப்பு. சத்தமா சொல்லுங்க, ரட்சிப்பு. நீங்க ரட்சிப்புன்னு சொல்றதுலயே அந்த ரட்சிப்புக்கு எங்கேயாவது பழுதா கிடந்து இடிஞ்சு கிடந்தா அது திரும்ப இன்னைக்கு கட்டப்படணும். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு வந்தவர்கள், அபிஷேகம் பெற்று சபைக்கு வந்தவங்க நிறைய பேர் எது இல்லாமல் இருக்காங்க? ரட்சிப்பை தொலைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, காணாமல் போயிட்டு. சில தேடி பார்க்காங்க, எங்கே நான் எந்த இடத்துல ரட்சிப்பை தொலைச்சேன் கண்டே பிடிக்க முடியல. அந்த இடம் அவங்களுக்கு தெரியலை, தொலைச்ச இடமும் தெரியலை. யார் கூட சேர்ந்ததுனால ஏன் ரட்சிப்பு போச்சு அதையும் கண்டுபிடிக்க முடியலை. அப்போ ரட்சிப்பை தொலைத்து விட்டு ரட்சிக்கப்பட்டோம் என்கிற போர்வையில் தான் இன்னைக்கு சபையில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் சபையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். நான் சபை போதகர் தானே, எனக்கு தான் தெரியுமே. 1971 நான் ரட்சிக்கப்பட்டேன். ஒரு 3 வருஷம் விசுவாசியாக இருந்தேன், பிஏ முடித்தேன். அப்புறம் 75 நான் ஊழியக்காரன் ஆகிட்டேன். பைபிள் காலேஜ் போய் ஊழியக்காரன் ஆகிட்டேன். 78 சபை பாஸ்டர் ஆகிட்டேன். இப்போ 78 இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு? 2026. எத்தனை வருஷம்? 48 வருஷம். இதை மாதிரி எல்லா சகோதரிகளையும் எல்லா சகோதரர்களையும் பழந்தின்னு கொட்டை போட்ட விசுவாசிகளையும் பார்த்து தான் பிரசங்கம் பண்ணி ஆண்டவர் கிருபையினால ஏன் ரட்சிப்பை தொலைக்காம காத்துக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. விசுவாசிகள் பண்ண சேட்டை, சபைக்கு உள்ளே இருக்கிறவங்க பண்ண சேட்டை, வெளியில் இருக்கிறவங்க பண்ண சேட்டை, அவங்க பேச்சின பேச்சு எல்லாம் வந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருந்ததுனால யாருடைய பேச்சும் யாருடைய வார்த்தையும் யாருடைய கிரியைகளும் என்னை பாதிக்கவில்லை. நான் எனக்குள்ளதை பற்றி கொண்டிருக்கிறேன். I am holding my salvation. I am not bothered about the words of the people. அல்லேலூயா. விசுவாசி என்ன பேசினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ தூஷிச்சாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அதன் பலனை நீ அடைவாய். I am not going to bother. அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. I am holding my salvation. ரட்சிப்பை நான் பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, முதல்ல நமக்கு பிரதானம் எது? ஒரு வீட்டுக்கு நிலை, இப்போ இந்த சர்ச் இருக்குன்னா இதுக்கு இது நிலை நிற்கிறதுக்கு என்னது பிரதானம்? அஸ்திபாரம். இந்த கட்டடம் இந்த அளவுக்கு முதல்ல ஷெட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சது? இதை மாதிரி பில்லர்களை போட்டு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சராக எழுப்பி இப்படி ஒரு கட்டடம் கட்டியிருக்கு. இந்த கட்டடம் கட்டுவதற்கு முன்பு முன்னால் இருந்த ஷெட்டை எடுத்துட்டு என்ன போடப்பட்டது? அஸ்திபாரம். இப்போ இந்த சபை மேலே இருக்கிற கட்டடம் பெருசா அல்லது கீழே இருக்கிற அஸ்திபாரம் பெருசா? அஸ்திபாரம் தான் பெருசு. அஸ்திபாரம் அன்னைக்கு சரியா ஸ்டேட்மெண்ட் போடாம இருந்திருந்தா இன்னைக்கு இதில் நம்ம தொடர்ந்து பயன்படுத்த முடியாத ஆட்டங்கன்றோம். அல்லேலூயா. ரட்சிப்பு தான் முக்கியம். ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், இனியும் நான் ரட்சிக்கப்படுவேன். ரட்சிப்பு முக்காலத்துக்குரியது, 3 நிலைகளில், அது முப்பரிமாணமான ஒரு அனுபவம். 3-dimensional experience is salvation. முப்பரிமாண அனுபவம், 3 பரிமாணங்களில் அது நிற்கணும். ஒன்று, இதுக்கு முன்னால் நான் என்ன செய்தேன்? ரட்சிக்கப்பட்டேன். அது இட்ஸ் மை ஓல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய பழைய அனுபவம். வாட் இஸ் அபவுட் யுவர் பிரசன்ட் கண்டிஷன்? இன்னைக்கு எப்படி? இன்னைக்கு நான் என் ரட்சிப்பை நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் ஐயா, அது பிரசன்ட் கண்டிஷன். அதுக்கடுத்து ஃபியூச்சர், நான் இயேசுநாதர் வரும்போது நான் மறுரூபமாக போவேன். அல்லேலூயா. இந்த உலகமெல்லாம் மாறி போகும், ஆனால் என் ரட்சிப்பு மாறாது. நான் ஆண்டவரோடு போய் இருப்பேன். அதுதான் வருங்காலத்துக்குரிய ரட்சிப்பு. அப்ப ரட்சிப்புல ஒரு 3 டைமென்ஷன் இருக்குது, முப்பரிமாணம் இருக்கிறது. அந்த 3 பரிமாணத்துக்குள்ள உங்களுடைய ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். கடந்த கால ரட்சிப்பை பாதுகாக்காதவர்கள் நிகழ்காலத்தில் அந்த ரட்சிப்பை இழந்து விடுவார்கள். நிகழ்காலத்தில் இழந்தவர்களுக்கு வருங்காலம் என்பது இல்லை, எட்டாக்கனியாக போய்விடும். ஆமென். Do you understand what I am saying? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது?
புரிஞ்சவங்க கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சோ ரட்சிப்பு என்பது கடந்த காலத்துக்குள்ளது மட்டுமல்ல. நான் ரட்சிக்கப்பட்ட உண்மைதான், நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்தெல்லாம் உண்மைதான். ஆனா இன்றைக்கு நீங்க ரட்சிப்பில் இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்ட நிலைமையில இன்றைக்கு நீங்க கர்த்தரை தேடுதீங்களா? ஆராய்ந்து பாருங்க, உங்க ரட்சிப்பு எப்படி இருக்கு. அதை ரட்சிப்பை பற்றி கொண்டு இருக்கிறீங்களா, அல்லது ரட்சிப்பை கொஞ்சம் கொஞ்சமா யாருக்காவது, மகனுக்காவது, மகளுக்காவது, மனைவிக்காவது, அல்லது அப்பாவுக்காவது, அம்மாவுக்காவது, சொந்த பந்தங்களுக்காவது எதை விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? Are you losing your salvation because of your relatives or immediate blood group? உங்களுடைய இரத்த சம்பந்தப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஒருவேளை அதை இழந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை இப்பொழுது நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவோடு 3 வருஷம் இருந்தான். அவனுக்கு எல்லாமே தெரியும். பட் ஒன் டே he lost his salvation. எதை இழந்துட்டான்? ரட்சிப்பை இழந்துட்டான். அந்த ரட்சிப்பை இழந்ததுக்கு காரணம் ராங் ஃபெலோஷிப், தவறான ஐக்கியம். இயேசுவோடு இருக்கிறவனுக்கு பிரதான ஆசாரியனோடு என்ன வேலை? அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கு என்ன சம்பந்தம்? ஆமென். நீ ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, நீ விசுவாசியோட தான் நீ சம்பந்தம் கலக்கணும், விசுவாசியோட தான் நீ ஐக்கியம் வைக்கணும். இதே சபையில் பின்மாற்றக்கார ஒரு விசுவாசி இருக்கலான்னு வைங்களேன், அல்லது குறை சொல்லி தூத்தி திரிகிற அல்லது பின்னால பேசுகிற அப்படிப்பட்ட இதெல்லாம் விசுவாசிகளுக்கு சாத்தான் கொடுத்த கிருபை, சாத்தான் கொடுத்த சில வரங்கள். எது? இந்த பின்னால் நின்று பேசுறது, அவங்க போன பிறகு அவங்கள பற்றி தூஷிக்கிறது, பாஸ்டரை பற்றி தூஷிக்கிறது, குடும்பத்தை பற்றி தூஷிக்கிறதெல்லாம் சிலருக்கு கைவந்த கலை. ஏனென்றால் அவர்கள் அந்த பிசாசினால் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க ரட்சிப்பை இழந்துட்டாங்க. மகளே வா, உனக்கு நான் புது ஊழியம் தானே. இவங்க நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறேன்னா அந்த குடும்பத்தில் போய் உட்காந்து முழுக்க முழுக்க குறை பேசிட்டு வந்துடுவாங்க. இதனால தான் நிறைய பெந்தகோஸ்காரங்க குடும்பம் சீரழிந்து போகிறதுக்கு காரணம். நீ போய் அங்கே இன்னொரு வீட்டில் போய் குறை பேசிட்டு வருவ, இங்கே உன் வீட்டில் பிசாசு கிரியை செய்வான். உன் பிள்ளை உனக்கு ஏற்று நிற்கும், உன் மருமகன் உனக்கு ஏற்று நிற்பான், உன் மருமகன் உனக்கு கீழ்ப்படிய மாட்டான். அல்லேலூயா. ஆமென். அங்கே நீ விதைக்கிற விதை இங்கே உன் வீட்டுக்குள்ளே முளைக்கும். மகளே மகனே நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, அடுத்தவங்களை பற்றி நமக்கு எந்த குறையும் தேவையே கிடையாது. அல்லேலூயா. அடுத்தவங்க அப்படி இருக்க இப்படி ஆயிட்டு, இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க தெரியுமா, எப்படி இருந்தாங்க தெரியுமா, உனக்கு எதுக்கு அதெல்லாம்? அந்த வேலையெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ எப்படி இருக்கிறாய்? எனக்கு நான் 16 இடத்துல குறைஞ்சது ஒரு 300 ஊழியக்காரங்களையாவது மாதம் மாதம் பார்ப்பேன். ஒரு 20 பேர், 25 பேர், 30 பேர். ஒரு இடத்துல மட்டும் ஒரு 50-60 பேர் வருவாங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே 15லேருந்து 20, 25, 30 தான். ஏன்னா நிறைய பேரை வச்சுக்கிட்டு போதிக்க முடியாது. இப்போ இதே இது ஒரு 50 பேர் இருந்தால் ரொம்ப அருமையாக பேசலாம். இப்போ இவ்வளோ பேர் இருக்கையில அங்கே 2 பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே பக்கத்தில் காதை கடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அல்லது எல்லாருடைய கவனம் இங்கே இருக்கான்னு நான் சுற்றி சுற்றி இப்படி பார்த்தா எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியல. என் கண்ணுக்கு ஒரு அளவுக்கு தான் தூரம் பார்வை தெரியும். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ பெருங்கூட்டத்தில் நம்ம இருக்கும் பொழுது நாம் தான் நம்மை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் ரட்சிப்பை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. நான் போய் அங்கே பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு அந்த ஊழியமோ பிரசங்கம் ஒரு 4 நாளைக்கு 1500 கிலோமீட்டர் ஆவரேஜ் ட்ராவல் பண்ணுவேன். எனக்கு அதெல்லாம் பெருசு கிடையாது. 1500 கிலோமீட்டர் நான் போயிட்டு என் வீட்டுக்கு வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் போயிட்டு வியாழக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு நான் வீட்டுக்குள்ளே நுழையும் போது என்னுடைய ரட்சிப்பு பத்திரமா இருக்கிறதா, என்னுடைய பரிசுத்தம் இருக்கா, அதுதான் முக்கியம். அப்போ எனக்குள்ளதுங்கிறது எது? இன்னும் புரியலை. எனக்குள்ளதுங்கிறது எது? நான் போய் செய்கிற ஊழியமா, ஏன் ரட்சிப்பா? கேட்கலையே. நீங்க இங்க ஆராதிக்கிறது பெருசு இல்ல, இந்த ஆராதனையினால் உங்க ரட்சிப்பு தீட்டப்படணும். அல்லேலூயா. இந்த வார ஆராதனைக்கு மழுங்கி இருந்த இடத்துல வசனத்தினால வார்த்தையினால ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் பேசி மழுங்கின இடத்தை கூர்மையாக்கணும். இடிந்து கிடந்த செங்கலை தூக்கி வச்சு கட்டி எழுப்பணும்.
இங்கிருந்து போகும்போது ஆவியின் நிறைவோடு அபிஷேகத்தோடு நீ கிளம்பி போக வேண்டும். அப்பதான் அடுத்த வாரம் நீ திரும்ப வரும்போது உன் ரட்சிப்பு பாதுகாப்பாக இருக்கும். உன் வீட்டில் ரட்சிப்பு பாதுகாப்பா இருக்கும். உன் கணவனுக்குள், மனைவிக்குள், பிள்ளைகளுக்குள், பேரம் பேத்திக்குள்ள இந்த ரட்சிப்பு பழுதாகாம இருக்கும். எல்லாரும் கைதட்டி நல்லா ஆவியில நிரம்பி கத்திர துதிங்க. மகரமனரதியம் தரரபௌ ஷபரபலமா சமரபலகரது உணமலரது எந்தரபௌடராக்கரமலரிகனந்தாரபௌடரபிலரிகபலமாரிகா. சகோதரர்கள் கையை மூடிக்கிட்டு இருக்காதீங்க, நல்ல கையை தட்டுங்க. திபா ரகா தலா மகா ரதி கனா ககா ரதா ரபா சதா ரமா தியான மாரங்கமா. இந்த 2 நிமிஷத்துக்குள்ள கத்திரமை ஆவியில நிரப்ப வேண்டும். பவரபலபலரதி எந்தரபௌ ஷபரபலபலரபௌ ஆவியில நிரம்பும் போது ஒரு ரட்சிப்பு ரிப்பேர் பண்ணப்படுகிறது. துக்க ஷமாரியாரபா கந்தரபௌ சலரபௌ கபா அம்பரபலரபௌ ஷபரபலபலரதி அந்தரபா ரபக்கமரமா. நீங்க யாரு கூட பழகுறீங்க, யாரு கூட நீங்க பழகுறீங்க, யாரு கூட உங்க பழக்கமும் ஐக்கியமும் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூதாஸ் இயேசுவோடு இருந்தான், 11 சீஷர்களோடு இருந்தான். எல்லாரும் நினைத்து கொண்டிருந்தார்கள் இவர்களோடு தான் நல்ல இருதயத்தில் ஐக்கியமாக இருக்கிறான்னு நினைத்தார்கள். ஆனால் ரகசியமாக ஒரு கள்ள உறவு அவனுக்கு இருந்தது. யாரோடு? பிரதான ஆசாரியரோடு. அப்பப்போ போயிட்டு அவன் பார்த்துட்டு வருவான். கடைசியில் ஒரு நாள் அவங்க எல்லாம் ஆலோசனை பண்ணாங்க, இந்த இயேசுவை காட்டி கொடுக்கணுமே. எல்லாம் பகலில் எல்லாருக்கும் முன்னாடி பிடிச்சா ஜனங்கள் கொந்தளிச்சிருவாங்க, ரகசியமாக பிடிக்கணுமே. அப்போ யார் காட்டி கொடுப்பா? ஏன்னா எல்லோரும் ஒன்று போல் துணி போட்டிருப்பாங்க, ஒன்று போல் தாடி வச்சுருப்பாங்க, யாருன்னு தெரியாது. உடனே அவன் சொன்னான், நான் காட்டி கொடுக்கிறேன். எது பறிபோயிட்டு? யூதாசினுடைய ரட்சிப்பு பறிபோயிட்டு. எதனால் போச்சு? ராங் ஆட்டிடியூட், ராங் ஃபெலோஷிப், தவறான ராங் ஏர்னிங். தவறான விதத்தில் பணம் வந்தால் கூட அது நம்மளை ரட்சிப்பை என்ன செஞ்சிடும்? தொலைச்சிரும். தவறான வழியில் பணம் வரக்கூடாது, தவறான நபர்களோடு சேரக்கூடாது, தவறான ஐக்கியத்தில் ஈடுபடக்கூடாது, தவறான வருமானத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது, தவறானவர்களுடைய ஆலோசனையும் கேட்கக்கூடாது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை துறாதிருக்கிற மரத்தை போல இருப்பார். அவன் செய்வதெல்லாம் துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். பாவிகள் நீதிமான்கள் சபையில நிலை நிற்பது இல்லை. அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க யாரு கூட சேரீங்களோ அந்த ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வந்துடும். யாரு கூட நீங்க சபைக்குள்ள இருந்தாலும் சரியான ஆவிக்குரிய நல்ல அனுபவம் உள்ள விசுவாசியோடு நீங்க ஐக்கியம் வைத்தால் மட்டும் நீ தப்புவாய். ஏக்கா நான் உங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரட்டுமா? வாங்க. எதுக்கு அவங்க வரணும்னு கேட்குறாங்க, என்ன பேச போகிறாங்கன்னு தெளிவு இருக்கணும்ல. இது ஏற்கனவே 2 வீட்டில் வாயை வச்சு அப்படி இப்படி குறவு சொல்லி காதுக்கு வந்திருக்கும்ல. ஏக்கா இன்றைக்கி எனக்கு வசதி இல்லைக்கா, இன்னொரு நாள் நான் சொல்கிறேன், இன்னொரு நாள் சொல்கிறேன்னே வருகை வரைக்கும் கடத்திட்டு போனீங்கன்னா நீ தப்பிடலாம். அல்லேலூயா. என்ன சொல்லணும்? இன்னொரு நாள் சொல்கிறேன். என்னக்கா நீங்கள் இன்னொரு நாள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஆமாக்கா எனக்கு நேரம் கிடைக்கணும்லக்கா. பகைக்கவும் கூடாது, பலியாகவும் கூடாது. அல்லேலூயா. பகைக்கவும் கூடாது, அதே நேரத்தில் பலியாகவும் கூடாது. ஏன் அப்படின்னா அவன் உங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் கொடுத்த சுக்கு காப்பியை நீங்கள் கொடுத்த சுண்டலையும் சாப்பிட்டுட்டு, ஏக்கா அவங்களுக்கு தெரியுமா பாஸ்டர் அப்படி, அந்த சிஸ்டர் அப்படி இருக்காங்க அப்படின்ன உடனே அவளுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் என்னது? குறை கூறுகிற அபிஷேகம் உனக்குள்ள டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். யாரு கூட உட்காந்து சாப்பிடுனால எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிட மாட்டேன். கை கொடுக்கறதுல கூட கவனமாக இருக்கணும்.
அஃப்கோர்ஸ் எனக்குள்ள ஆவியானவர் இருக்காரு, எனக்கு அது அடையாளம் தெரியும். எந்த ஆவி என்கிட்ட வேலை செய்யாது. ஏன்னா நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப சேஃப்டி, பாதுகாப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்குன்னு பள்ளத்தில் கொண்டு கால் வைக்கலாமா? நெருப்பில் போய் அது சுடாதுன்னு வைக்க முடியுமா? சில சுகர் இருக்கும், 300 வச்சுருப்பாங்க. கல்யாண வீட்டில் பாயாசம் அங்கங்கே பார்ப்பாங்க, இங்கே ஒரு டம்ளர் ஊற்றுங்க, நீ தொடவே கூடாதுப்பா. வீட்டில் போனால் சாப்பிடப்பட மாட்டாங்க, இங்கேயாவது நான் சாப்பிட்டுக்கிடுவேன். இப்படி மனைவிக்கு பயந்து கல்யாண வீட்டில் சாப்பிட்டு 300 400 ஆக்கிற சாத்து மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அப்படிப்பட்டவங்களோட சேர்ந்தா உனக்கு அந்த அந்த வியாதியை குறித்த பயமே இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? விசுவாசி, நீ விசுவாசியாகவே இருக்க வேண்டும். ஒரு ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது. யூதாஸ் தன் ரட்சிப்பை இழந்தான். அல்லேலூயா. மத்தேயு 27:3 பார்த்தீங்கன்னா, அவன் ரட்சிப்பை இழந்ததற்கு உள்ள ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டா, அவன் கடைசியில் என்ன செஞ்சான்? சத்தமா நாண்டு கொண்டு செத்தான். நின்று கொண்டு கூட சாகலை. மனஸ்தாபெல்லாம் பட்டானே, பணத்தெல்லாம் கொண்டு திரும்பி கொடுத்தானே. அதுக்கு அடுத்து மனஸ்தாபப்பட்டா மட்டும் போதாது, என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ஆமாம், நான் செய்த ஆண்டவரே, நான் பேசினது தப்பு தான், நான் செய்தது தப்பு தான் ஆண்டவரே அப்படின்னு ஜெபத்துலலாம் சிலர் மன்னிப்பு இந்த மனஸ்தாபெல்லாம் பட்டுருவாங்க. ஆனால் யாருக்கு விரோதமாக பேசணுமோ அவங்கக்கிட்ட போய் உங்களுக்கு விரோதமாக நான் இப்படி பேசிட்டேன், என்னைய மன்னிங்கன்னு மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. என்ன நினைப்போங்க? அட என்னமும் நினைக்கட்டும், உன் ரட்சிப்பு பழுதாகிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. நீ போய் மன்னிப்பு கேட்டேன்னா அது சீர் பொருந்திட்டா சரியாக வந்துடும். யார் மேலே கசப்பு இருக்கா, கோபம் இருக்கா, வைராக்கியம் இருக்கா? நீ இங்கே வந்து வெள்ளைச்சேலை கட்டிக்கிட்டு பெரிய பைபிளை தூக்கிட்டு டம்முன்னு ஆவியில் நிறைஞ்சு பிரயோஜனமே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், ஏமாத்தவர்கள், வஞ்சனை பண்ணுகிறவர்கள், புறங்கூறுகிறவர்கள், பின்னாடி பேசுகிறவங்க, துரோகம் பண்ணுகிறவர்கள் இங்கே வந்து ரொம்ப ஆடத்தான் செய்வாங்க. ஆனால் அந்த ஆட்டத்தை நாங்கள் நம்ப மாட்டோம். உங்கள் சாட்சியை யார்கிட்ட கேட்கணும்? உங்க சாட்சி யார்கிட்ட கேட்கணும்? வீட்டில். உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்கணும். இப்போ கல்யாணம் முடிச்சு இன்னைக்கு வந்து நல்லா பாடினாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இனி ஒரு மாதம் கழித்து எப்படி பிள்ளை எப்படி இருக்கா, பையன் எப்படி இருக்கான்னு அதுக்கு பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்சி கொடுப்பாங்கல்ல. அப்புறம் அதுக்கு பிறகு பாடுறதுக்கு நம்ம தகுதியாக இருக்குமான்னு அங்கே தான் தெரியும். இங்கே எல்லாரும் பவியமாக வந்து 3 மணி நேரம் உட்காந்துட்டு போயிடுவீங்க. வீட்டில் ருத்திர தாண்டவம் ஆடும்போது தான் ரட்சிப்பெல்லாம் தெரிச்சு ஓடும், காப்பி பாத்திரம் ஓடும். அல்லேலூயா. காப்பி பாத்திரத்தை எடுத்து பார்த்தாலே உங்கள் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிருங்க. அந்த காப்பி பாத்திரம் கோபத்தில் நொட்டுன்னு எத்தனை வச்சுருக்கு, அது எத்தனை கீழே விழுந்து நெளிஞ்சிருக்கு. அல்லேலூயா. காப்பி பாத்திரம் நெளியாத ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் அந்த ரட்சிப்பு நல்லா பாதுகாக்கப்படுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. புருஷன் மேலே உள்ள எரிச்சலையும் கோபத்தையும் எதில் தான் காட்டுவோம்? சொல்லுங்க. ஏன்னா ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. எதில் காட்டுவோம்? பாத்திரத்தில் காட்டுவோம், வார்த்தையாக காட்டும். ஏமா அப்படின்னு கூட, என்ன இங்கே வாரேன் இருங்க. அப்போ என்ன ஆச்சு? ரிப்பேரு ஆயிட்டு. மிக்சி ரிப்பேர் ஆகிட்டுனா ஒன்றும் ஓடாது, இல்லைன்னா கடன்னு ஓடும். அல்லேலூயா. என்ன செய்யும்? கடன்னு ஓடுதுன்னா என்ன அர்த்தம்? அதை ரிப்பேர் பண்ணணும்னு அர்த்தம். அல்லேலூயா. வார்த்தை ஒரு மாதிரி ஏமா அப்படின்னா என்னங்க அப்படின்னா அந்த 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 மிக்சி ஒழுங்காக இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். மென்மையான பதில். அல்லேலூயா. ஏமா என்னடா ஓயாம அம்மா அம்மா அம்மான்னு இருக்க, சொல்லு அப்படின்னா நீ உன் சாந்தத்தை விட்டுட்ட. நீ வந்து ஒரு மனைவியாக இருக்கணும். பெண்கள் வந்து எப்படி இருக்கணும்? மனைவியாக இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு தாயாக இருக்கணும், ஒரு மாமியாராக இருக்கணும், சபைக்கு நல்ல விசுவாசியாக இருக்கணும். 4 பரிமாணத்தில் உங்கள் லைஃப் இருக்குது. இங்கே ஆண்கள் வந்து நல்ல தகப்பனாக இருக்கணும், நல்ல புருஷனாக இருக்கணும், நல்ல மாமனாராக இருக்கணும், சபையில் நல்ல விசுவாசியாக இருக்கணும். நிறைய பேர் சபையில் நல்ல விசுவாசியாக இருப்பாங்க,
பாஸ் நல்ல சர்டிஃபிகேட் கொடுப்பாரு, அந்த ஐயா ரொம்ப நல்லவர், இந்த அக்கா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் வந்து சொல்லுங்கள், புருஷன் வந்து என்ன செய்ய மாட்டார், சாட்சி என்னையா சபைக்கு வாரா ஆசை இருக்கா, ஒரு நாள் எனக்கு சாப்பாடு செஞ்சு தர மாட்டேங்க, எப்போ பார்த்தாலும் வாசம் சர்ச்சில் வந்து உட்காந்துக்கிட்டு தான். ஒருத்தர் சொன்னாராம், என் மனைவி வந்து எப்போ பார்த்தாலும் உபவாசம் ஜெபம்னே போயிடுறா, ஊழியத்துக்கு போயிடுதா, அவள் ரொம்ப பக்தியாக இருக்கா, ஆன்மீகமாக இருக்கா, அவள் ஆன்மீகத்தை நான் கெடுக்க விரும்பலை, அதனால் அவள் வந்து எங்கள் குடும்பத்துக்காக உபவாசம் ஜெபம் பண்ணுறதுக்கு, சபைக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு, ஊழியத்துக்கு போகிறதுக்கெல்லாம் அவள் இருக்கட்டும். பாஸ்டர் வந்து கேட்காரு, நான் எனக்கு இன்னும் ஒரு ஐடியா நான் இப்படி இருக்குது, நான் அது செய்யலாமான்னு சொல்லுங்கள் பாஸ்டர்னா. என்ன அப்படின்னு கேட்டேன். இவன் வந்து ஆத்மீகத்துக்கு ஒரு மனைவி, எனக்கு சமையல் பண்ணி வீட்டை சுத்தம் பண்ணி என்னையை கவனிக்கிறதுக்கு எனக்கு சரீரத்துக்கு ஒரு ஏன்னா இவன் குடும்ப வாழ்க்கையும் ஒத்து வர மாட்டேங்க, சாப்பாடும் செஞ்சு தர மாட்டேங்க, பிள்ளைகளையும் பராமரிக்க மாட்டேங்க. இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி உபவாச ஜெபம், இன்றைக்கி இங்கே உபவாச ஜெபம், இன்னொரு இடத்துல எங்கள் திரேஸ்வரத்தில் உபவாச ஜெபம், இப்படி 7 நாள் 7 உபவாச ஜெபத்துக்கு போயிருந்தா. வீட்டில் எதையும் பண்ணது கிடையாது. அதனால் அவளை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அவள் ஆத்மீகத்துக்குரிய மனைவி. இன்னும் ஒருத்தி கேட்டிக்கிட்டு அவன் யார், இவன் அவளுக்கும் சேர்த்து சமையல் பண்ணி எடுத்து என்னையும் கவனித்து பிள்ளைகளை கவனித்து வீட்டை பராமரித்து தூத்து தொளித்து வைக்கணும். அதுக்கு இன்னொருத்தையை வச்சுக்கலாமான்னு பாஸுக்கு ஷாக் ஆகிட்டு. இது நான் சொன்ன கதை இல்லை, பிரதர் டிஜிஎஸ் ஒரு இடத்துல சொன்ன கதை. அல்லேலூயா. ஜாக்கிரதை, நீ ஆவிக்குரியவளானால் ஒரு ரட்சிப்பு பழுதாகாமல் வீட்டில் நீ பாதுகாக்கணும். நீ வேலைக்கு போன இடத்துல உனக்கு சாட்சி இருக்கணும். அதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன இருக்கணும். இப்போ நான் இங்கே இருக்கேன்னா நான் பெரிய பீத்தெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவேன். இப்போ பாஸ் 8 வந்து அவங்க அன்னைக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் வந்து இங்கே ரொம்ப சிலம்பாட்டமெல்லாம் ஆடிட்டு பாராரு, அண்ணன் எப்படி இருக்காருன்னு எங்கே கேட்கணும், அண்ணிக்கிட்ட கேட்கும்போது தான் அண்ணி தண்ணி மாதிரி அள்ளி விடணும். அவர் அங்கே பேசுவாருங்க, எல்லாம் எனக்கு முன்னால் பேச சொல்லுங்க. அப்போ நம்ம வண்டவாளம் எங்கே ஓடிரும், தண்டவாளத்தில் ஓடிரும். அல்லேலூயா. நாளைக்கு கூப்பிடாரா சொல்லுங்க. உங்களை பெற்ற சாட்சி உங்கள் புருஷங்கிட்டையும் உங்கள் பிள்ளைகள்கிட்டையும் உங்கள் மருமக்கமார்கிட்டையும் உங்கள் பேரம்பேத்திக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுடைய சாட்சியம், என்னுடைய சாட்சி அதே தான். அல்லேலூயா. சர்ச்சில் வந்து உட்காந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு ஆவியில் நிரம்பிட்டு ரொம்ப வெள்ளையும் சொல்லையுமா அப்படி தலை மட்டும் கருப்பாக இருக்கும், பைபிள் ஒயிட்டாக இருக்கும், செருப்பு ஒயிட்டாக இருக்கும், சேலை ப்ளவுஸு எல்லாம் ஒயிட்டாக இருக்கும், சட்டை பேண்ட்டு செருப்பு எல்லாமே ஒயிட்டாக இருக்கும், பைபிள் கவர் கூட ஒயிட்டாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் வேலை ஸ்தலத்தில் சாட்சி இருக்கா, வீட்டில் சாட்சி இருக்கா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எதை இழந்துடக்கூடாது, இதான் நித்திய ஆசீர்வாதம். காசு வந்தாலும் வராட்டில், வீடு இருந்தாலும் இல்லாட்டி வாடகை வீட்டில் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, மரத்தடியில் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. எதை பற்றி கவலைப்படு, உன் ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்படு. இந்த ஆராதனையில் வந்தோம் உட்கார்ந்தோம் பேசணும், ஒரு ஆசீர்வாதமா உன்னை சொல்லுவார்னு நினைச்சிட்டு நான் வந்தேன். அவர் வெளுன்னு வெளுத்து வாங்கிட்ட, நீ வெளுக்க வெளுக்க வெண்மையாவாய் மகளே, வெளுக்க வசனத்தை கொண்டு வெளுக்க வெளுக்க மகனே நீ வெண்மையாவாய். உன் வஸ்திர வெண்மையாக மட்டுமல்ல, உன் இருதய வெண்மையாக மாற வேண்டாம். ரட்சிக்கப்பட்ட அந்த இருதயத்தில் என் தேவ ஆவியானவர் வாசம் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதா முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்தேயு 10:22 சொல்லியிருக்கேன். நாமத்து நிமித்த நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அந்த எபிரேயர் 3:14, எபிரேயர் 10:35 நேரம் இல்லை, அதனால நான் வசனத்தை சொல்றேன். வீட்டில் போய் அதை தியானம் பண்ணி பாருங்க, ரட்சிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெண்டாவது ஞானசான உடன்படிக்கை. இந்த ஞானசான உடன்படிக்கையை ஒரு தடவை தானே எடுக்கும். இது கடைசி வரைக்கும் எப்படி காத்துக்கொள்வது? இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில் வந்தாங்க எகிப்தை விட்டு. வந்த உடனே செங்கல் எல்லாம் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஞானசானம் கொடுக்கப்பட்டது.
அந்த ஞானசானத்தை எங்கே வந்து இழந்துட்டாங்க? வனாந்திரத்தில் வந்து அடுத்த பிரயாணத்தில் வந்து எதை இழந்துட்டாங்க? ஞானசான உடன்படிக்கை மீறி விட்டார்கள். அவிசுவாசத்தினாலே அத்தனை பேர், 2 பேரை தவிர எல்லாரும் எங்கே மரித்தார்கள்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள்ளே போகலை. அதனால் ஆண்டவர் கவலைப்பட்டாரா? இவளை நான் ரொம்ப இறுக்கி பிடிச்சா இவன் வந்து சபைக்கு வராமல் போயிடக்கூடாது, அப்புறம் பரலோகத்துக்கு வராமல் போயிடக்கூடாது, கொஞ்சம் லூஸாக விடுவான். ஒரு பை தானே சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், ஒரு ஆளை தானே ஏமாற்றிட்டு போட்டோம். ஆமென். அட கொஞ்ச நாள் தானே ஜெபம் பண்ணாமல் இருக்கா, இனி ஜெபம் பண்ணுவான். இப்படி ஆண்டவர் விட்டுக்கிட்டு இருப்பார்னு நினைக்கிங்களா? சொல்லுங்க, விட மாட்டாரு. ஒவ்வொரு நேரமும் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார். இந்த ஏரியாவில் சிசிடிவி இருக்கு, ஆள் நடமாட்டம், போகிறது வாரது எல்லாம். இப்போ நான் ராத்திரி எத்தனை மணிக்கு வந்தேன்? சிசிடிவி கேமராவில் பதிஞ்சிருக்கா பதிலையா? நான் தப்பவே முடியாது. அதுபோல் ஆண்டவர் பரலோகத்தில் இந்த உலகத்து முழுதும் ஒரே நேரம் பார்க்க, ஒவ்வொரு முகத்தையும் பார்க்கக்கூடிய, ஒவ்வொரு சபை ஆராதனை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய பெரிய கேமரா வச்சு உங்களை என்னையும் கவனித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் தப்பி போக முடியாது. ஆக இந்த உடன்படிக்கை நாம் என்ன செய்யக்கூடாது? இஸ்ரவேலன் மீறி வனாந்திரத்தில் செத்து மடிந்தது போல நாம் மடிந்து விடக்கூடாது. அன்றைக்கு நாம் உடன்படிக்கையில் உள்ள வந்தோம், கடைசி வரைக்கும் உடன்படிக்கையை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். மூன்றாவது அபிஷேகம். இந்த அபிஷேகங்கிறது தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ஆவி. அந்த ஆவியினால தான் பலன் அடைகிறோம். அதனால தான் ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் போய் உட்கார்ந்து நல்ல அபிஷேகத்தில் நிரம்பின பிறகு ஊழியத்துக்கு போகணும்னு சொன்னார். அதுபோல் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு? அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை யாருக்காக போதும் எந்த சூழலுமே என்ன செய்யக்கூடாது? நாம் இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா. சரி, இன்னும் ஒன்று சொல்லி நான் முடிச்சிருந்தேன். 12 சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. ஏன்னா எல்லாம் இப்போ கிளம்புறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கிளம்பிட்டீங்கன்னா நான் மட்டும்தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. அதனால் இன்னொரு முறை வரும்போது 12ஐயும் சொல்லுவோம். இப்போ வந்து நான் இன்னும் ஒன்று சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். இந்த அபிஷேகத்தை வந்து முதல்ல இழந்தது யார் இழந்தா? சவுல் இழந்தான். தகுதியற்று போன உடனே அவனுக்குள்ளே இருந்த ஆவியை, பரிசுத்த ஆவியை எடுத்துட்டு வேறு ஒரு ஆவியை அவனுக்குள்ளே வச்சிட்டார். அதனால் அவன் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் அரசாட்சியே பண்ணலை. ஒரே ஒரு மனுஷனை வேட்டையாடுறதுக்கு அவன் ராத்திரியும் பகலும் குகையிலையும் வனாந்திரத்திலையும் எங்கேதி ஊர் கோயிலையும் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே அலைஞ்சான். எதுக்கு? கொலை பண்ணுவதற்கு. இன்னைக்கு விசுவாசிகள் அப்படித்தான். அபிஷேகத்தை நீ இழந்துட்டேன்னா யாரடா கொலை பண்ணலாம்? வார்த்தைக்கு நாம் பட்டயத்தை எடுத்துட்டாலும் நம்ம வார்த்தையை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டலை தான், ஊழியங்கிற பேரில் சுற்றிட்டலை தான். நோ, இது நம் சந்ததியை பாதிக்கும். சவுலின் சந்ததி முழுவதும் பாதிக்கப்பட்டு நல்ல ஒரு மகன் யோனத்தான், அவனும் பாதிக்கப்பட்டான். அல்லேலூயா. நீங்களும் நானும் அபிஷேகத்தை இழந்து அந்த செயலை, தெய்வீக செயலை விட்டுட்டோம் அப்படின்னா உங்களோட என்னோட நிற்காது. எங்கே போய் முடியும்? நம்முடைய சந்ததியில் போய் முடியும். அல்லேலூயா. அதே மாதிரி சிம்சோன், அவன் நசரிய விரதத்தினாலே அந்த ஆவியை பெற்றிருந்தான். அவனுக்குள்ள பலம் இருந்தது. ஆனால் தெளிலானுடைய மடியில் போய் படுத்து எதை இழந்தான்? அவனுக்குள் இருந்த அபிஷேகம், பலன் எல்லாம் இழந்தான். இழந்த பின்பு அவனுடைய வாழ்க்கை, அவன் கட்டப்பட்டான், வேடிக்கை பொருளானான், மாவரைக்க அடிமையாக ஆக்கப்பட்டான். கடைசி நேரத்தில் கர்த்தர் கிருபையா உயிர்ப்பிச்சு அவனோடு எல்லாரும் சேர்ந்து மடிந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம அபிஷேகத்தை இழந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னால் இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அப்படி இல்லாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதில் நிரம்பி இருக்க வேண்டும். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபிக்க போகிறோம். அபிஷேகத்தை இழந்திருக்கிறவங்க, நீங்கள் பைபிள் எதெல்லாம் கையில் வைக்க வேண்டாம். எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்குவார். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது நல்ல ஒரு அபிஷேகத்தில் நிரம்ப போகிறோம்.
எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. தோத்ரபிகா பகரா ததா ரபல ரகப சந்தர ரப உஷர ரப அமிர பல ரப உடர பியார ப சந்தர ரப உடர பியார ப கமந்தர ரப அங்கர பல ரகத்துன மிலரி கனக ப சந்தர ரப உஷபர பிலர பியார ரப கமந்தர ரப அந்தர ரப உடர பிலரி கமன ப சந்தர ரப உடர பியார ப கபரப அம்பர பல ரப உடர பியார ப சந்தர ரப உடர பிலரி கமர ரதி அந்தர ரப உஷர ரப அந்தர ரப உடர பியார ப சந்தர ரப உடர பியார ப கமந்தர ரப உடர பியார ப ரபி கபரப இங்கர பல ரகத்துன மியார ப சந்தர ரப உடர பிலரி கமர ரதுர பிலரி தி அந்தர ரப அபல பல 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 ரதி அந்தர ரப உஷபர பல பல ரப கபர பல ரப உடர பியபர பல ரப கபர பல ப அங்கர பல ரதுர பிலரி கரப சதுர பியார ப கபர ப கபர ப சந்தர ரப. ஒரே ஒரு நிமிஷம் நல்ல ஆவியில் நிரம்பும். கர்த்தர் தம் ஆவியை ஊற்றி நம்மை நிறைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. திமரக தரமன ரக தக பல ரதுரமல ரதியம் தர ரப ஷபர பல பல ரப அரபன ரக பல ரதுரதி தியம் தர ரப உடரபில நிகபக பதரதி அந்தர ரப உடரபில நிகபக பதரதி அந்தர ரப அமிர பல ரப உடரபில நிகபல ரகந்தர ரப ஷபர பல ரப உடரபில நிகபர பலப அம்பர பல ரப ஷபக்கபர பல ரப உடரபில நிகபல ருதரதி அந்தர ரப உடரபில நிகபல பரபர 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 ரிகல பலரதுர மிலரதி அந்தர ரப சபல பலரதுர மந்தர ரப உடர பில நிகபல ருதரதி அந்தர ரப உடர பில நிகபல ருதரதி அந்தர ரப உடர பில ரப அமிர பல 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 ரப உடர பில நிகபல ருதர பில ரதி அந்தர ரப சபல பல ரப உடர பில நிகபல பல ரப அம்பர பல ரப சபர பல ரப உடர பில நிகபல ருதரதி அந்தர ரப கம. நல்ல கைதட்டி நல்ல ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு ஆவியில நிரம்பி ஜெபிப்போம். ரிகாமா ரதானா சாதி உரதானா மாமா ரதானா லபகானாகா இராதானாகா சதாதா மாமா ரிகாலா பாபா ரதாரோ இஷாபா பாபா அரபாலா ரபா கராமா. இழந்த அபிஷேகத்தை திரும்ப தரட்டுவாங்க. நல்ல ஆவியின் உற்சாகத்தோடு கரம் தட்டி ஆவியில் நிரம்புங்க. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ரியம் சோத்ரியம் சோத்ரியம். ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி அந்த கிரீடம் மகா மேன்மையானது, அந்த ரட்சிப்பு மகா மேன்மையானது, அந்த உடன்படிக்கை ஞானஸ்நானம் மகா மேன்மையானது, கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகம் மகா மேன்மையானது. ஆகினால் அதை நாம் இழந்து விடாதபடி இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்கு கொடுத்த அந்த கிரீடம், தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆவிக்குரிய காரியங்கள் மகா மேன்மையானது, சாதாரணமானது அல்ல. அதை சவுல் இழந்து விட்டான், அதை சிம்சோன் இழந்து விட்டான், அதை ஏசா இழந்து விட்டான், சாலமோன் இழந்து விட்டான் என்று நாம் கேட்டோம் அல்லவா? ஆண்டவரே, நான் இழக்கக்கூடாதப்பா. நீர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம், உம்மோடு உள்ள ஐக்கியம், ஆண்டவரே சபையோடு உள்ள ஐக்கியம், பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம், ஆண்டவரே நான் இழந்து விடக்கூடாதப்பா. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி. பிசாசு அதை எடுத்துக்கொள்ள வாஞ்சிக்கிறான், மனிதர்கள் அதை எடுத்துக்கொள்ள செயல்படுகிறார்கள். நம்முடைய சொந்த மாம்சம், பாவங்கள், நமக்குள்ளாக இருக்கிற மாம்சீக இச்சைகள், மாம்சீக எண்ணங்கள் அதை இழக்க வைத்துவிடு என்று கேட்டோம். எனக்கு ஆண்டவர் நம்மோடு கூட, என்னோடு, நம்மோடு தெளிவாக பேசியிருக்கிறார், தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிறார். இதோ நான் சீக்கிரமாய், எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டு. இப்படி சொல்லலாமா? இதோ இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ஒருவனும் என் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை, அபிஷேகத்தை, தேவ சமூகத்தை நான் பற்றி கொண்டிருக்க எனக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜபத்தோடு போங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை நான் இழந்து விடக்கூடாது. நீ எதை இழந்தாலும் பரவாயில்ல,
எதை இழந்தாலும் பரவாயில்ல. ஒரு மனிதன் ஒரு நிலத்தில் ஒரு பெரிய சொத்து இருக்கிறதை, ஒரு முத்து இருக்கிறதை கேட்டு, விலையேறப்பட்ட ஒரு முத்து நிலத்தில் புதைக்கப்பட்டதை அவன் கண்டு தனக்குண்டான எல்லாவற்றை விற்று அதை எதை இழந்தாலும், ஆண்டவரே இயேசுவே நான் உம்மை இழக்க மாட்டேன், நல்ல பங்காகிய இயேசுவை நான் இழக்க மாட்டேன் ஆண்டவரே. மார்த்தாள் இழந்து அநேக வேதனைகளாலே கவலைப்பட்டு கலங்கினாள். ஆண்டவர் மரியாளை பார்த்து, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று இந்த ஜெபத்தோடு கடந்து போவோம். இன்று மாலை 6 மணிக்கு பெற்றோர்கள் எல்லோரும் கடந்து உங்கள் பிள்ளைகளை அழைச்சிட்டு வரலாம். வாங்க, நீங்கள் என்ன சொன்னா இயேசு விடுவிக்கிறார்லேருந்து நல்ல ஒரு டீம் ஜெபிக்க நம்ம இயேசு சொன்னார், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. இன்றைக்கி வேறு எதுக்காலுமே அழுதுகிட்டு இருக்கிறோம். ஆண்டு சொல்கிறார், உங்களுக்காக உங்கள் ஆண்டவரே எங்கள் பிள்ளை ஒன்றும் நரகத்துக்கு போயிடக்கூடாதுப்பா, என் பிள்ளைகள் ஒருவரும் அபாத்திரமாய் உலகத்துக்குள்ளே போய்விடக்கூடாது, பாவத்துக்குள்ளே போய்விடக்கூடாது, அசுத்தத்துக்குள்ளே போய்விடக்கூடாது. இன்று இரவு மாலை 6 மணிக்கு நடக்கிற அந்த பெற்றோர்கள் கூடுகைக்கு உங்களை அழைக்கிறோம். இந்த கேட்ட செய்தியை தியானிச்சுக்கிட்டே போங்க. ஒருவனும் எதெல்லாம் நம்முடைய கிரீடத்தை எடுக்க பிரயாசம் நானே இழந்து விடக்கூடாது. அங்கே சவுல் இழந்தது போல இழந்து விடக்கூடாது, சிம்சோன் இழந்தது போல இழந்து விடக்கூடாது, யூதாஸ் காரியத்தை இழந்துட்டான், தனக்குரிய அப்போஸ்தல பட்டத்தை அபிஷேகத்தை இழந்துட்டான். காரணம், அவன் தவறானவர்களோடு ஐக்கியம் வைத்தான். இயேசுவோடு அதை விட பெரிய ஐக்கியம் என்ன இருக்குது? பிரதான ஆசாரியர்கிட்ட போய் ஐக்கியம் வைக்க போயிட்டானே, மூப்பரிடத்தில் ஐக்கியம் வைக்க போயிட்டானே. இயேசுவை விட வேற பெரிய ஐக்கியம் இன்றைக்கு ஊழியர்களை தெய்வமாக நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அது அல்ல, இயேசுவை தான், இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ஆண்டவர், பாஸ்டர் அல்ல. இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியர்கள் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுட்டு பெரிய பெரிய ஊழியர்களை நம்ம தெய்வமாக நினைக்கிறோம். அதனால தான் ஆசீர்வாதத்தை இழந்துக்கிட்டு இருக்கிறோம். இயேசுவை நினச்சேன், இயேசுவுக்கு கீழே தான் ஊழியர்கள். அதனால் ஊழியர்களை வெறுக்கணும், பகைக்கணும் இல்லை, அவங்களை கனம் பண்ணணும், அவங்கள நேசிக்கணும், அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியணும். இன்றைக்கி அந்த ஊழியர் இந்த ஊழியர் அவங்கள சொல்கிற, இயேசு சொன்னதை விட்டுட்டோமே, ஆண்டவர் இயேசு சொன்னதை விட்டுட்டோமே. ஏசப்பா பிடிச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார், வலுவாதபடி நம்மளை காக்கிறவர். தமது மகிமையான சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவரானியத்தை வல்லவர், அவரை பிடித்து கொள்வோம், கர்த்தர் கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய